Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு தவறை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதில் நம்ம பாடியில் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறத ஒரு எனார்மஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிகப்படியான சேஞ்சஸுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பீரியட் தான் இந்த ப்ரெக்னென்சி. இந்த டைமில் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஒரு விஷயந்தான் மற்றவங்களுக்கு வெளியில் தெரியும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பெண்களோட உடம்புல இதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பீரியட் தான் இந்த ப்ரெக்னென்சி. இந்த ப்ரெக்னென்சியும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறதும் இல்லை. நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்ப்ப காலத்தில், அதாவது ப்ரெக்னென்சி டைமில் அனீமியா பிரச்சனை வரும். அதாவது ஹீமோக்ளோபின் லெவல் குறையும், அயன் சத்து குறைஞ்சு போயிடும். திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக ரத்த சத்தே இல்லை அப்படின்றதுனால பிளட் உள்ளே ஏற்றுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். அப்புறமா அயன் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏதாவது அவங்க இம்மிடியேட்டாக ஏறுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் செய்கிற மாதிரி வரும். ஸோ இது எல்லாத்துலேருந்துமே நம்மளை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 3 மந்த்ஸ்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 மந்த்ஸ்லேருந்தே அயன் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ், ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிடுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை ரெகுலராக சாப்பிட்றது கூட கிடையாது. அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் நம்ம பண்ணக்கூடிய சில தவறுகளால் இப்போ இந்த அயன் டேப்லெட்டாக இருக்கட்டும், கால்சியம் டேப்லெட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம பாடியில் அப்படியே அப்சார்ப் ஆகாமல் அப்படியே அது யூஸ்லெஸ்ஸாக போயிடும். நம்ம என்ன தான் அயன் டேப்லெட் சாப்பிட்டாலும் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, என்ன அயன் டேப்லெட்ஸ் சாப்பிட்றீங்க, அயன் டானிக் சாப்பிட்றீங்க, ஆனாலும் உங்களுக்கு அயன் ஏறவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய சில தவறுகள்னால நம்ம என்ன தான் டேப்லெட் எடுத்துக்கிட்டாலுமே அது நம்ம உடம்புல அந்த அயன் சத்தோ இல்லை அந்த ஃபோலிக் ஆசிட் சத்தோ நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக நீங்கள் கர்ப்ப காலத்தில் அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய சில தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருந்தால் தான் அந்த அயன் உங்கள் உடம்புல ப்ராப்பராக அப்சார்ப் ஆகும். ஸோ அப்படி என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி அயன் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்ப்ப காலத்தில் கொடுக்கக்கூடிய இந்த டேப்லெட்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது கர்ப்ப காலத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமே நம்ம உடம்பை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் என்னமோ சும்மா அனாவசியமாக கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு வாங்குறதும் இல்லை. அப்படியே வாங்கினாலும் நிறைய பேர் அதை ப்ராப்பராக எடுத்துக்கிறதும் கிடையாது. ஸோ இந்த அயன் டேப்லெட் நம்ம எடுத்துக்கும் போது என்ன மாதிரி எடுத்துக்கணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அயன் டேப்லெட் மேக்ஸிமம் சாப்பாடு சாப்பிட்ட உடனே நீங்கள் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பாடோடு சேர்த்தும் எடுக்கக்கூடாது. ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம், இல்லைனா சாப்பிட்ட பிறகு ஒரு 1 hour கழித்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த அயன் ப்ராப்பராக நம்ம உடம்புல அப்சார்பே ஆகும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அயன் டேப்லெட் எடுத்துக்கும் போது நீங்கள் வேறு எது கூட எடுத்துக்கிட்டால் அது பெட்டர் அப்சார்ப் ஆகும், அதாவது அதிகமாக நல்லாவே நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் சி சத்து நிறைந்த பழங்களோடு எடுத்துக்கும் போது இந்த அயன் பெட்டர் அப்சார்ப்ஷனாக இருக்கும். நம்ம பாடியில் ஈஸியாகவும் அப்சார்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு லெமன் ஜூஸ் கூட, ஒரு ஆரஞ்ச் ஜூஸ், ஒரு ஆப்பிள், இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லா, இதெல்லாமே நீங்கள் சாப்பிட்டுட்டு அது கூட நீங்கள் இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகும். எப்போ எடுத்துக்கக்கூடாதுன்னா, பால் குடிக்கும்போது எடுத்துக்கக்கூடாது. கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போது அது கூட அயன் டேப்லெட்ஸை சேர்த்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி காஃபி டீ குடிச்சிட்டு உடனே எடுக்கக்கூடாது. அது காஃபி டீயோடு சேர்த்து அயன் டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணோம்னா அது நம்ம பாடியில் அப்சார்பே ஆகாது. ஸோ இதனால் நமக்கு அயனும் அப்சார்ப் ஆகாது, கால்சியமும் அப்சார்ப் ஆகாமல் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அயன் டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் பாடியில் ஈஸியாக பெட்டராகவே அப்சார்ப் ஆகும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.